வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். என்ன செஞ்சாலும் எதுவுமே சரியா வர மாட்டுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. துலாம் ராசி சித்திர நட்சத்திரம். ஓகே, சரி. இப்போ ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் லக்னம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த லக்னம் அப்படின்றத வச்சு உங்களோட லக்னாதிபதி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நீங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க எத்தனை வருஷம் எந்த தசை இருப்புல பிறந்திருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கு. சரி, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த அவயோக தசை நம்மள என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே தேவையில்லாத விஷயத்துல போய் இன்வெஸ்ட். இப்ப ஒரு தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சுக்கிர தசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மீடியால வரேன், நான் பெரிய ஆளாக போறேன், நான் ஃபேமஸ் ஆகுறேன், டிக்டாக்ல பண்றேன், ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட முழு உழைப்பு அந்த சுக்கிர தசை 20 வருஷம் நடப்பு, அந்த 20 வருஷத்தையும் தனுசு மீன லக்னத்துக்கு அப்படியே குட்டிச்சோரா ஆக்கி விட்டுருவாரு சுக்கிரன். சோ இது ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு. சரி, அதையும் மீறி உங்களுடைய லக்னங்களுக்கு அவயோகர்கள் நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க 3, 6, 8, 12 மறைஞ்சிடணும். ஓகேங்களா? லக்ன அவயோகர்கள் 3, 6, 8, 11, 12 மறைகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய திசையில கெடுதல்கள் மிக குறைவாக இருக்கும். நல்ல விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி ஆட்சியா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தசாநாதனின் கட்டுப்பாட்டுக்குள் தான் லக்னாதிபதி இருப்பாரு. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு புரிய. லக்னாதிபதி கொடுக்கறத தான் வாங்கணும். உங்க பாஸ், அந்த பாஸ் உங்களுக்கு ஜென்ம பகை. அவன் அந்த பாஸ் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அவங்கிட்ட போய் உனக்கு நல்லதோ கெட்டதோ அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களை அவங்ககிட்ட அனுப்பி விட்டாக்கா என்ன செய்வாரு? என்ன நடக்கும்? உங்க ஜென்ம பகையாளி உங்களுக்கு கெட்டதே கொடுத்துட்டு இருப்பான். இதுதான் அந்த அவயோக தசையில மோஸ்ட்லி அந்த 6, 8ஆம் அதிபதி தசை அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அவங்க கெட்டதை மட்டும் தான் கொடுப்பாங்க. முடிஞ்ச அந்த 6, 8 கடன் நோய், எதிரி, அசிங்கமான வழக்கு இதையே கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்ப எந்தெந்த ராசி எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த தசை வரக்கூடாதுன்னு பார்ப்போம். மேஷத்துக்கு புதன் தசை வரக்கூடாது. ரிஷபத்துக்கு குரு தசை வரக்கூடாது. மிதுனத்துக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. கடகத்துக்கு சனி தசை வரக்கூடாது. சிம்மத்துக்கு சனி தசை வரக்கூடாது. கன்னிக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. துலாத்துக்கு குரு தசை வரக்கூடாது. விருச்சகத்துக்கு புதன் தசை வரக்கூடாது. தனுசுக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. மகரத்துக்கு சூரிய தசை வரக்கூடாது. கும்பத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது. அண்ட் மீனத்துக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. இப்படி எல்லாம் வந்துச்சு. அந்த எல்லா தசையும் சேமான ஒரு டைம் பீரியட் கிடையாது. ஆனா அந்த டிஃபரண்ட் இருந்தாலும் அது முழுக்க கெட்டதை மட்டும்தான் செய்யும். சோ நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.